ஹரே கிருஷ்ண பக்தர்களே, அறிவின் அரசன் பாகம் 10 அத்தியாயம் 3 கிருஷ்ண சக்திகளின் அறிவு, அதன் தொடர்ச்சி. கிருஷ்ணர் கூறும் அல்லது செய்யும் ஒன்றை ஏற்று பிரிதொன்றை நாம் மறக்க கூடாது. நம்பிக்கை இருந்தால் அது பூரணமான நம்பிக்கையாகவே இருக்க வேண்டும். இது சம்பந்தமாக நாரத முனிவரை பற்றிய ஒரு கதை இருக்கிறது. ஒரு முறை அந்தணன் ஒருவன் நாரதரிடம், நீங்கள் கடவுளை காண செல்கிறீர்கள் அல்லவா, எனக்கு எப்போது முக்தி கிடைக்கும் என்பதை தயவு செய்து பகவானிடம் கேளுங்களேன் என்றான். அதனால் என்ன, கேட்கிறேன் என்றார் நாரதர். நாரதர் மேலே சென்றபோது மரத்தடியில் செருப்பு தைத்துக் கொண்டிருந்த தொழிலாளி ஒருவனை கண்டார். அந்த தோல் தொழிலாளியும் அவரை கேட்டான், நீங்கள் கடவுளை காண செல்கிறீர்கள் அல்லவா, எனக்கு எப்போது முக்தி கிடைக்கும் என்பதை தயவு செய்து அவரிடம் கேளுங்களேன் என்றான். நாரதர் வைகுண்டம் சென்று சேர்ந்ததும் அவர்களது வேண்டுகோளை பூர்த்தி செய்ய நாராயணரிடம் அவர்களது முக்தியை பற்றி கேட்டார். உடலை நீத்ததும் அந்த தோல் தொழிலன் என்னை வந்தடைவான் என்றார் நாராயணர். அப்போது அந்தணனின் நிலைமை என்று கேட்டார் நாரதர். பற்பல பிறவிகளுக்கு அவன் அங்கேயே இருக்க வேண்டியதுதான். அவன் எப்போது இங்கே வருவான் என்று எனக்கும் தெரியாது என்றார் நாராயணர். திகைப்புற்ற நாரத முனி, இதன் ரகசியம்தான் என்னவென்று எனக்கு புரியவில்லை கடவுளே என்றார். அப்படியா, சீக்கிரமே புரிந்து கொள்வாய் நாரதா. நாராயணர் கூறினார், நீ திரும்பி செல்கையில் நான் இங்கே என்ன செய்து கொண்டிருந்தேன் என்று அவர்கள் கேட்டால், ஒரு ஊசியின் துவாரத்தில் யானையை கோர்த்து கொண்டிருக்கிறேன் என்று அவர்களிடம் கூறுவாயாக. நாரதர் பூமிக்கு திரும்பி வந்ததும் அந்தணனை வந்தடைந்தார். கடவுளை கண்டீரோ நாரதரே, அவர் என்ன செய்து கொண்டிருந்தார் என வினாவினான் அந்தணன். ஒரு யானையை ஊசியின் காதில் நுழைத்து கொண்டிருந்தார் என்றார் நாரதர். இந்த பொருளற்ற கூற்றை என்னால் நம்ப முடியாது என்றான் அந்தணன். வெறுமே புத்தகங்களை படிக்கும் அந்த வேதியனுக்கு நம்பிக்கை என்பது இல்லை என்பதை புரிந்து கொண்டார் நாரதர். அவ்விடத்தை விட்டு தோல் தொழிலாளியை வந்தடைந்தார் நாரதர். அவன் கேட்டான், இறைவனை கண்டு வந்தீரா, அவர் என்ன செய்து கொண்டிருந்தார் கூறுங்கள். யானையை ஊசி துவாரத்தில் கோர்த்து கொண்டிருந்தார் என்றார் நாரதர். ஆஹா, என்ன இறைவனின் லீலை, அவரால் முடியாததும் உண்டோ என்று கண்ணீர் சிந்தலானான் செருப்பு தொழிலாளி. ஊசியின் தூளியில் யானையை கடவுளால் கோர்க்க முடியும் என்று நீ உண்மையாகவே நம்புகிறாயா என்றார் நாரதர். ஏன் இல்லை, நிச்சயமாய் அதை நான் நம்புகிறேன் அவன் கூறினான். அதெப்படி என்று நாரதர் கேட்டார். அதற்கு அவன் பதில் கூறினான், இந்த ஆலமரத்தடியில் நான் அமர்ந்திருப்பதை பார்த்தீர்களா, இம்மரத்திலிருந்து தினமும் எவ்வளவு பழங்கள் கீழே விழுகின்றன. இப்பழங்களின் ஒவ்வொரு விதையிலும் இது போலவே ஒரு ஆலமரம் உள்ளது. ஒரு சிறு விதைகளுக்குள் இது போன்ற பெரும் ஆலமரம் இருக்கலாம் என்றால் ஊசி துவாரத்தில் கடவுள் ஒரு யானையை நுழைத்தார் என்பதை ஏற்றுக்கொள்வதில் என்ன சிரமம் இருக்கிறது என்று பதிலளித்தான் அந்த செருப்பு தொழிலாளி. எனவே இதுவே நம்பிக்கை எனப்படுவது. கண்மூடித்தனமாக நம்புவது என்ற கேள்விக்கே இடமில்லை. நம்பிக்கைக்கு பின்னே ஆய்வறிவு உள்ளது. பற்பல சிறு விதைகளில் பெரும் மரங்களை கிருஷ்ணரால் வைக்க முடியும் போது தமது சக்தியாலேயே எல்லா கிரக கூட்டங்களையும் விண்ணில் அவர் மிதக்க விட்டிருக்கிறார் என்பதில் அவ்வளவு என்ன வியப்பு இருக்கிறது. விண்வெளியில் கிரகங்கள் எல்லாம் இயற்கையால் தாங்கப்படுகின்றன என விஞ்ஞானி எண்ணினாலும் கூட இயற்கைக்கு பின் ஒரு பரம புருஷர் இருக்கிறார். இயற்கை அவரது வழிகாட்டுதலின்படியே இயங்குகிறது. ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுவது போல, மயாத்யக்ஷேன பிரகிருதி சுயதேஷ சராசரம் ஹேதுநானேன கௌந்தேய ஜகத் விபரிவர்த்ததே. இந்த ஜட இயற்கை எனது இயக்குதலின் கீழ் இயங்குகின்றது. குந்தியின் புதல்வனே, இவ்வாறே இது அசையும் அசையா பொருட்களை உண்டாக்குகின்றது. அதன் ஆட்சியிலேயே இந்த தோற்றமானது மீண்டும் மீண்டும் ஆக்கவும் அழிக்கவும் படுகின்றது. பகவத்கீதை 9.10. மயாத்யக்ஷேன என்றால் எனது மேற்பார்வையின் கீழ் என்பது பொருள். இறைவனது கை அதன் பின்னே இல்லாவிடில் ஜட இயற்கையால் இவ்வளவு வினோதமாக இயங்க முடியாது. எந்த ஒரு ஜட பொருளும் தானாக இயங்குகின்றதென நம்மால் ஒரு உதாரணம் கொடுக்க இயலாது. ஜடம் உயிரற்றது. ஒரு ஆன்ம தொடரின்றி அது இயங்குதல் சாத்தியமல்ல. ஜடம் சுயமாகவோ தானாகவோ இயங்க முடியாது. இயந்திரங்கள் மிக அருமையாக செய்யப்படலாம், ஆனால் மனிதனால் தொடப்படாவிடில் அவை இயங்காது. அந்த மனிதன் என்பது என்ன? அவன் ஒரு ஆன்ம ஒளி துணுக்கு.
ஆன்ம தொடலின்றி எதுவும் அசையாது. எனவே எல்லாம் கிருஷ்ணருடைய அவ்யக்த சக்தியின் மீதே சார்ந்துள்ளன. கிருஷ்ணரது சக்தி அவ்யக்தமே, அருவமே. ஆனால் கிருஷ்ணர் ஒரு புருஷரே, நபரே ஆவார். பற்பல பெருஞ்செயல்களை செய்வோரை பற்றி நாம் அடிக்கடி கேள்விப்படுகிறோம். அவர்களது ஆற்றல் மிகு செயல்களுக்கு பின்னரும் அவர்கள் நபர்களாகவே மீதப்படுகின்றனர். இது மனிதர்களுக்கு முடியும் என்றால் பரமனான இறைவனுக்கு இது ஏன் முடியாது? நாம் எல்லாரும் நபர்களே, ஆனால் பரமபுருஷரான ஸ்ரீ கிருஷ்ணரை சார்ந்திருப்பவரே நாம். ஹரே கிருஷ்ணா. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சி தொடரும். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.